ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் டிடிடியோட ரூம்ஸ் புக்கிங் ஆகட்டும், தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஆகட்டும், செப்டம்பர் மாசம் வரைக்கும் ஓபன் பண்ணி எல்லாமே ஃபுல்லா புக் ஆயிடுச்சு. எங்களுக்கு தரிசன டிக்கெட் கிடைச்சிருக்கு. ஆனா ஜூலைலயோ ஆகஸ்ட்லயோ செப்டம்பர்லயோ எங்களுக்கு ரூம் கிடைக்கல. இல்ல அப்படின்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் இருந்தாதான் ரூம் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க எஸ்எஸ்டி வாங்கிட்டு தான் போக போறோம், ரூம் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமலையில நீங்க பிரைவேட் மடங்கள்ல போய் தங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல மட்டும் ரெஃபர் பண்ணி போய் ஸ்டே பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சில மடங்கள்ல நம்ம டைரக்டா போயிட்டு தான் அமௌண்ட் பே பண்ணி ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க அந்த மடத்துக்கே போகாம நம்பர் மட்டும் கொடுக்குறாங்க, ஜிபே அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணாதீங்க. ஒன்று அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல நம்ம போயிட்டு புக் பண்ணி நம்ம அதுலேயே கன்ஃபர்மேஷனுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது ஒரு மெத்தடு. அதுக்கு அடுத்தது நம்ம இங்கேருந்து கால் பண்ணி பேசிட்டு ஜஸ்ட் அந்த மடத்துல போயிட்டு நாம 2 நாளைக்கு முன்னாடி தான் கால் பண்ண சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நான் இன்னொரு மடத்துல ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஸ்டே பண்ணதா சொல்லியிருந்தாங்க. அந்த மடம் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு கீழே வரக்கூடியது. அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல போயிட்டு நான் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்தேன். இந்த மடம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் அப்படிங்கிறது தான் இந்த மடம் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே நிறைய இடத்துல இருக்கு. அதே மாதிரி திருப்பதி பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசத்துல திருச்சானூர்ல இருக்கு, திருமலாலையும் இருக்கு. ஸோ கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தரிசனத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. சப்போஸ் உங்களுக்கு எங்கேயுமே ரூம் கிடைக்கல, ஆஃப்லைன்ல சிஆர் ஆஃபீஸ்லயே உங்களால ட்ரை பண்ண முடியல அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. இது அவங்களோட அஃபீஷியல் வெப்சைடு. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தமிழ்நாட்டுல இருந்து எல்லாமே கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் அப்படின்றது தான் இவங்களோட ஆசிரமம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம். ஸோ இதுல தான் திருமலையில ஒருத்தர் ரீசெண்டா ஸ்டே பண்ணியிருக்காரு. நேத்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க 5/6/2024 அன்னைக்கு சுப்ரபாத சேவா அட்டன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் ஸ்ரீமத் ஆண்டவர் மடத்தில் தங்கினோம், நன்றாக இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ ஸ்ரீமத் ஆண்டவர் மடம் எது அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணும்போது பார்த்தா இந்த ஸ்ரீரங்கம் தான். ஸோ இதை ஸ்ரீமத் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்றாங்க. இது அவங்களோட அஃபீஷியல் வெப்சைடுங்க. இதுல இந்த கான்டாக்டர்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவர் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, அதே மாதிரி ஆந்திராலையுமே இருக்கு. ஸோ ஆந்திரால இங்க பாருங்க உங்களுக்கு கர்நாடகால இருக்கு. நெக்ஸ்ட் திருச்சானூர்ல எந்த இடத்துல இருக்கு, அங்க யாரை நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்கலான்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது திருமலா கொடுத்துருக்காங்க. திருமலால அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அங்கதான் இருக்கு. ஃபெசிலிட்டிஸ் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கான்டாக்ட் பர்சன் 2 நம்பர் இருக்கு. இந்த நம்பர் பிஸி அப்படின்னு வந்துச்சு. அடுத்த நம்பர் ட்ரை பண்ண லைன் கிடைச்சது. தமிழ்லயே பேசுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ரூம் வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது தர்ஷனத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கால் பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கால் பண்ணுங்க. நான் கேட்டதுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் சொன்னாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இது அஃபீஷியல் அவங்களோட வெப்சைட், ஓகேங்களா. ஸோ அதில் போயிட்டு தான் நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து கால் பண்ணுறோம். அதுவும் நீங்கள் பேமெண்ட் அனுப்புங்க, ப்ரூஃப் அனுப்புங்க, இந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்ல கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, அங்கே டைரெக்டாக போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி ப்ரைவேட் மடங்களில் வேறு எந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன். ஸோ இதில் உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் ரூம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம். அவங்களே டேட்ஸ் எல்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் புக்கிங் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் அந்த முன்னாடி சொன்ன வெப்சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த ரெக்கார்டிங்லேயே உங்களுக்கு இங்கே விஷுவலில் இருக்கும். இதில் போயிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் போனதும் நம்மளோட ஜிமெயில் ஐடி வச்சு நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் வித் கூகுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா சைன் அப்ல போயிட்டு புதிய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாகின் வித் கூகுளே கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஜிமெயில் ஐடி ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம்னா அது எல்லாமே இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கணும். நான் இமெயில் ஐடி வச்சு தான் லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது சைன் அப் ஆப்ஷனில் போயிட்டு மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது லாகின் பண்ணதுமே இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். இல்லைனா நம்ம ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் எல்லாமே இங்கிலீஷில் இருக்காது. சில டைம் உங்களுக்கு லாங்குவேஜில் அவங்களோட தெலுங்குல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இது வந்து தெலுங்கா கன்னடமா அப்படின்றது எனக்கு கரெக்டா தெரியல. பட் வந்து நமக்கு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆயிரும். இங்கிலீஷே கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் செலக்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கிலீஷ் வந்து லோட் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல புக் பண்றதுக்கு முன்னாடி இதோட ரூல்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். டிடிடியோட ரூம் மாதிரி இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ரூம் டைப்ல வந்து நிறைய டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏசி ரூம்ஸ் இருக்கு, நான் ஏசி ரூம்ஸும் வந்து இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டுமே வந்து நான் ஏசி ரூம். ஃபர்ஸ்ட் இருக்க நான் ஏசி ரூம் வந்து உங்களுக்கு 900 ரூபாய் வந்து வரும். ஜூன்ல ரூம்ஸ் இல்ல. ஸோ அதே மாதிரி ஜூலை செலக்ட் பண்ணீங்கன்னா ஜூலைல ஒரு சில நாட்கள்ல தான் ரூம்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி நீங்க ஆகஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆகஸ்ட்லயும் இந்த நான் ஏசி ரூம் வந்து உங்களுக்கு கம்மியா தான் இருக்கு. செப்டம்பர்ல ஓபன் பண்ணிட்டாங்க. புக்கிங் அவைலபிலிட்டி கம்மியா இருக்கு. ஸோ இந்த டேட்டை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எத்தனை பேர் ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 2 பேர் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து அதாவது செக் அவுட் டேட் வந்து அடுத்த நாளே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா 3 டேஸ் வரைக்கும் கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3 டேஸ் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் தான் உங்களுக்கு வந்து ஓகேங்களா, நான் ஏசி. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சில டேட்ஸ்ல தான் அவைலபிள் இருக்கு. இதே ஏசி ரூம் எல்லாமே ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. இதுல 12 வயசுக்கு மேல உள்ள குழந்தையும் அடல்ட்டா தான் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அதே போல வந்து ஈச் ரூம்ல வந்து 2 அடல்ட்ஸும் ஒரு சைல்டு மட்டும் தான் ஸ்டே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சில டைம் இன்னொரு அடல்ட்டும் சேர்த்து ஸ்டே பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க சைல்டு இல்லாதப்போ. மேக்ஸிமம் வரைக்கும் 2 ரூம் நம்ம புக் பண்ணிக்கலாம். அப் டு வந்து 3 நாள் வரைக்கும் ரூம்ஸ் வந்து புக் பண்ண முடியும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, புக் பண்ணிட்டு நீங்க கேன்சலேஷன் பண்ணீங்கன்னா அந்த ரூமோட காஸ்ட் இந்த 900 ரூபாய் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைக்காது. திருமலையோட ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீஃபண்ட் கிடைக்கும், இங்க வந்து கிடைக்காது. அதே மாதிரி காஷன் டெபாசிட் அமௌண்ட் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணும்போது நம்ம பே பண்ண தேவையில்லை. டைரக்டா என்னைக்கு போய் ரூம் எடுக்கிறோமோ அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் கிட்ட நீங்க பே பண்ணிட்டு உங்களோட ரூம் வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காஷன் டெபாசிட்டை வந்து உங்களுக்கு கேஷாவே கொடுத்துருவாங்க. கேஷாவே நம்ம கொடுத்து கேஷாவே வாங்கிக்கிறது தான். அதே மாதிரி வந்து இதோட செக்இன் டைம் அப்படின்றது 9 மணின்னு போட்டிருப்பாங்க. 9 மணிக்கே போகணும் அப்படின்றதுல நம்ம ஒரு 10, 11 மணி அந்த மாதிரி கூட போய் எடுத்துக்கலாம். இல்ல மத்தியானமோ சாயந்தரமோ கூட போய் எடுத்துக்கலாம். ஆனா செக் அவுட் டைமும் 9 மணி அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த நாளே நீங்க வந்து ஷிஃப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்படின்றது தெரியல. நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்து இந்த இதுல ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க. இப்போ அதே மாதிரி அடுத்தது ஏசிலேயே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போ வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க செப்டம்பர்லாம் ஏசியில் வந்து ஃபுல்லாகவே ரூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆகஸ்ட்லேயும் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜூலைலையும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதோட ரூம் காஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இது வந்து பேசிக்காக உங்களுக்கு ரூமோட காஸ்ட் வந்து 2500 ரூபாய் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து 2800 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேரோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேமெண்ட் பேஜில் போயிட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதில் தான் உங்களுக்கான டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதாவது இந்த ஸ்டே பண்ணக்கூடிய இந்த அக்கமடேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வந்து இருக்கும். இந்த கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனில் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஆன்லைன்ல தான் புக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஆஃப்லைன்லயோ இல்லை அவங்க வாட்ஸ்அப் மூலமாக கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பேமெண்ட் வந்து பண்ண போகாதீங்க. இந்த இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன ரூம் வேணுமோ அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டேட்ஸில் வந்து அவைலபிள் இருக்குன்னா நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வெக்கேஷன் டேட்டையும் அதாவது செக் அவுட் டேட்டையும் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எத்தனை பேர் ஸ்டே பண்ண போறீங்க அதெல்லாம் சர்ச் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் என்டர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே வெப்சைட்டில் போய் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்லேயே போயிட்டு இந்த மாதிரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து கால் பண்ணி கேட்டுட்டு டைரெக்டாக போயிட்டு ரூம்ஸ் வந்து பே பண்ணி எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்லை ஜஸ்ட் வந்து கூகுளில் மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு போயிட்டு புக்கிங் வந்து பண்ணாதீங்க. என் அன்னோன் நம்பர்ஸ்க்கு வந்து ஜிபே பண்ணுங்க அனுப்புங்க அப்படின்னு சொன்னாலாம் நீங்கள் அனுப்பாதீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் வந்து இப்போதைக்கு இந்த கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன்ஸ் வந்து ஆன்லைன்லேயே கொடுத்துட்ருக்காங்க. மற்ற மடங்கள்ல கால் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. இதை விட்டா உங்களுக்கு வந்து டிடிடியோட சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு ஆஃப்லைன்ல 50 ரூபாய் 100 ரூபா ரூம் வந்து லைன்ல நின்று புக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரூமோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஸ்டே பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அதுவும் அஃபீஷியல்ஸ்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கான இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 71,824 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் அப்படின்றது பக்தர்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடிய கம்பார்ட்மெண்ட் 16 கம்பார்ட்மெண்ட்டாக குறைஞ்சிருக்கு. ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்றது டிடிடி கொடுத்துருக்க அஃபிஷியல் அப்டேட்டு. க்ரௌட் அப்படின்றது ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. வெள்ளி, சனி, ஞாயிறு வரும்போது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்.
நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க லைன்லயும் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, டைமிங் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் இப்பதான் ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து மாத்திக்கிட்டு வராங்க. ஸோ அதனால இதுக்கப்புறம் வரத்துக்கு சேஞ்சஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆஃப்லைன்ல ரூம்ஸ் எடுக்கிறதுக்குமே இன்னைக்கெல்லாம் ஹெவி க்ரௌட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அங்கிருந்து வீடியோவா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு, ரூம் கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்றதுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை நீங்க பயன்படுத்திக்கோங்க. 300 தரிசனத்துல சாமி பார்க்கறதுக்கு 2ல இருந்து 4 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு ஒரு 3ல இருந்து 5 ஆகலாம். சில நேரம் நைட்டு ஸ்லாட் இருக்கிறவங்கள கூட மத்தியானமே வந்து அலோவ் பண்றாங்க. அதையும் நோட் பண்ணிக்கிங்க. நைட்டு 7 மணியோட ஸ்லாட் டிக்கெட் இருக்கிற வரை இன்னைக்கு 12 மணிக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.